பழைய கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. பல வருடமா பூட்டப்பட்டு கிடக்குது. அந்த இடத்துல இரவுகளில் விசித்திர சத்தங்கள் கேட்குமாம். அதனால யாரும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அருகே போகவே மாட்டாங்க. ஒரு நாள் 3 நண்பர்கள், அரவிந்த், குமார், சுரேஷ், பேய் கிடையாது, எல்லாம் கதைதானுன்னு சவாலாக முடிவு பண்ணி நள்ளிரவில் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழைந்தாங்க. உள்ளே போனவங்க பழைய கருப்பு பலகையில் இரத்தக்கரைகள் மாதிரி கரை, சுவர்களில் விரலடித்த ரேகைகள், உடைந்த நாற்காலிகள் எல்லாம் பார்த்தாங்க. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும்போது திடீர்னு கதவு சத்தமாக அடைஞ்சது. அவர்கள் மூச்சே பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஜன்னல் வழியாக ஒளிச்சாயலில் ஒரு பெண் மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. வெள்ளை உடையோட, முடி தொங்குற மாதிரி, முகம் மறைச்சிக்கிட்டு மெதுவாக அசைந்துக்கிட்டு இருந்தது. அந்த பெண் திடீர்னு தலை தூக்கி, முகத்தில் முழுக்க காயம், கண்களில் இரத்தம் வழிஞ்சிக்கிட்டு இருந்தது. அவள் மரத்திலிருந்து கீழே விழுந்த மாதிரி திடீர்னு மறைந்து அடுத்த நிமிஷம் அவர்களுக்கு பக்கத்திலேயே நின்றுகிட்டு, இது என் இடம், யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு பிசாசு குரலில் சொன்னாள். அந்த 3 பேரும் உயிரோட கத்திக்கிட்டு ஓடினாங்க. பின்னாடி அந்த பெண்ணோட சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே வந்தது. அந்த இரவுக்கு பிறகு அந்த பள்ளிக்கூடம் பக்கம் யாரும் போகவில்லை. இன்றைக்கும் கிராமத்துக்காரங்க அங்கேயே அந்த பெண்ணின் ஆன்மா சுத்திக்கிட்டு இருக்கு என்பாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.